வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் அனைத்து கஷ்டங்கள் தீர, திருமணம், வேலை, தொழிலில் உள்ள தடைகள் விலக, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் 8190077666. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண அணுகுங்கள் ஸ்ரீ கருமாரி அம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புக்கு 9941399839 9941113424. உலகமெங்கிலும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். நம்முடைய ஜோதிடர் MS சிவகுமார் அவர்களை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கோம். எதுக்காக சந்திக்க போகிறோம் அப்படிங்கன்னா, திருமண பொருத்தம். இந்த திருமண பொருத்தம் இன்றைக்கி நிறைய பேரை நாட்டில் பாடாப்படுத்திக்கிட்டு இருக்குது. 9 பொருத்தம் இருந்தால் மாப்பிள்ளைக்கு 7 பொருத்தம், பொண்ணுக்கு 10 பொருத்தம் இருந்தால் மாப்பிள்ளைக்கு 8 பொருத்தம் இருக்குது, சரியாக வராது. இல்லை 5 பொருத்தம், 4 பொருத்தம், 6 பொருத்தம், 3 பொருத்தம், இப்படி இதுவே மிகப்பெரிய விஷயமாக இன்றைக்கி பல பேருக்கு திருமண தடையை தோற்றுவிச்சிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் போக்குறதுக்கு என்ன வழி, இதெல்லாம் உண்மையா என்பது போன்ற பல விஷயங்களை இன்றைக்கு நம்முடைய ஜோதிடர் பம்மல் MS சிவகுமார் அவர்கள்ட்ட தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இந்த திருமண தடைங்கிறது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இளைஞர்கள்ட்ட இருந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம், என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் சார். சார், இன்றைக்கி திருமண பொருத்தம் அப்படின்போது ஒரு 3 விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த 10 பொருத்தத்தில் 8 இருக்கா, 9 இருக்கா, 7 இருக்கான்னு ஒரு மார்க் போடுறாங்க. இதில் லைஃப்பை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னா, செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம், சர்ப தோஷம், இந்த மாதிரி இந்த தோஷங்களை வச்சும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதை தாண்டி எத்தனையோ நுணுக்கமான ரகசியங்கள் இருக்குது சார். ஓஹோ. இந்த 10 பொருத்தத்துக்கு மார்க் போட்டு பண்ணதில் 80% ஃபெயிலியராக இருக்குது. நிதர்சனமாக பார்க்கலாம். நம்ம 10க்கு 10 பொருத்தம் இருக்குன்னுவாங்க, அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. லவ் மேரேஜ் பண்ணவங்களாம் நல்லாவே இருக்காங்க. ஆமாம், ஏன்னா இதை தாண்டி நிறைய ரகசியங்கள் இருக்குது சார். லக்ன பொருத்தம்னு ஒன்று இருக்குது. முக்கியமாக இலக்கு ப்ளஸ் குணம் லக்னம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த தசா பொருத்தம், இவருக்கு பையனுக்கு என்ன தசா, பொண்ணுக்கு என்ன தசை, அந்த பொருத்தம்னு இருக்கு. நட்சத்திர கோட்பாடுன்னு ஒன்று இருக்கு. அந்த நுணுக்கங்களோட பார்க்கும்போது நிறைய டைவர்ஸ்ல இருந்து தப்பிக்கலாம், நிறைய மன முறிவுலேருந்து தப்பிக்கலாம், வாழ்க்கையை நம்ம செம்மப்படுத்தலாம் சார். நிறைய ரகசியங்களை தாண்டி தான் நட்சத்திர பொருத்தத்துக்கு வரணும். ஆனா எல்லாருமே இந்த நட்சத்திரத்தை பொருத்தத்தை தான் முதன்மையா எடுத்து சொல்றாங்க. ஆனா அப்படி வாழ்க்கையே இல்லை. நேற்று கூட ஒருத்தவங்க நான் பரணி நட்சத்திரம், அந்த பையன் அனுஷ நட்சத்திரம், 2 பேரும் லவ் பண்றோம், எங்கள் குடும்பத்தில் பிரிக்கிறாங்க, நாங்கள் 2 பேரும் சூசைட் பண்ணிக்க போகிறோன்றாங்க. நட்சத்திரன்றது வெறும் சந்திரன் இருக்கிற ஒரு கிரகம் தான். மிச்சம் 8 கிரகத்தையும் ஆராய்ச்சி பண்ணோம், லக்னத்தை ஆராய்ச்சி பண்ணோம், தசை என்ன நடக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணோம். பல பிரிவுகள் இருக்குது சார். அதை பற்றி தான் இப்போ நான் ஒரு விரிவாக்கமாக சொல்லணும்னு நினைக்கிறேன் மக்களுக்கு. ஜோதிடர்களாக இருந்தால் அவங்களுக்கு நல்லா புரியும். மக்களுக்கு இது ஒரு புதுமையாக இருந்தாலும் கொஞ்சம் ஆழமாக கவனிச்சிங்கன்னா நீங்கள் நல்ல துல்லியமாக ஜோதிடத்தை பார்த்து லைஃப் பார்ட்னரை அமைச்சிக்கலாம். வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக சார். நம்முடைய வியூவர்ஸ் எல்லாருக்கும் இது ஒரு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு ஜோதிட பேட்டியாக இருக்கட்டும். அந்த விதத்தில் உங்களுடைய இந்த விளக்கம் அவங்களுக்கெல்லாம் பயன்படும் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். அதை விளக்கி சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக சார். இப்போ திருமண பொருத்தம் அப்படின்னும் போது, திருமணம் அப்படின்றது இருவர் சார்ந்தது. அந்த இருவர் சார்ந்து வாழ்க்கை ரகசியத்தில் வாழ்க்கை ஃபுல்லாக அது பயணிக்கிற ஒரு தன்மை. அதுக்கு நம்ம இந்த 10 பொருத்தம், நட்சத்திர பொருத்தத்தையும், ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம், சர்ப தோஷம், இதை மட்டுமே பேஸ் பண்ணி நம்ம தீர்மானிக்கும் போது நிறைய விஷயங்களை வாழ்க்கையில் நம்ம அது பலனளிக்காமல் போகுது, ஏமாந்து போகிறோம். அதனால் பலரோட வாழ்க்கை கெட்டு போகுது. இந்த திருமண வாழ்க்கையை பற்றி மெஞ்ஞான விளக்கத்தோடும் விஞ்ஞான விளக்கத்தோடும் இது ஏன் பார்க்கணும், இதோட ரகசியங்கள் என்ன அப்படின்றத மிக துல்லியமாக நம்ம இந்த விளக்கத்தை இப்போ பார்க்கலாம். முதல்ல திருமணம் அப்படின்னும் போது அதுக்கு தேவையானது லக்ன பொருத்தம்னு ஒன்று சொல்லுவாங்க. இலக்கு ப்ளஸ் குணம் லக்னம். அந்த குணம்னா கேரக்டர், இனம் இனத்தோடு சேரும். அப்போ இந்த லக்ன பொருத்தம்ன்றது ரொம்ப மேஜரான விஷயம். கிட்டத்தட்ட 50 to 60% அதுதான் ரூல் பண்ணுது. இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இப்போ 12 கட்டம் இருக்கு இல்லையா, இந்த 12 கட்டத்தில் இது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம்னு 12 கட்டம் இருக்குங்க. அப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் மகர லக்னத்தில் பிறந்திருக்காருன்னு வச்சுங்களேன். இந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறாருன்னா இது என்ன சொல்லுதுன்னா, அந்த லக்னம் பஞ்சபூதத்தை சொல்லுது. இந்த ஒவ்வொரு கட்டமும் இது நெருப்பு,
மேஷம்ன்றது நெருப்பு, ரிஷபன்றது பூமி, மிதுனம்ன்றது காற்று, கடகம்ன்றது நீர், மறுபடியும் சிம்மம் வந்து நெருப்பு, பூமி வந்து கன்னி வந்து பூமி, துளாராசி வந்து காற்று. அதே மாதிரி விருச்சிகம் வந்து நீர், தனுசு அப்படின்ற ராசி வந்து நெருப்பு, மகரம்ன்றது பூமி, கும்பம்ன்றது காற்று, மீனம்ன்றது நீர். இந்த பஞ்சபூதத்தை இந்த நீள்வட்ட பாதை முட்டை வடியில் இருக்குது இந்த 360 டிகிரியில் நெருப்பு, பூமி, காற்று, நீர் அப்படின்னு 4 பூதத்துக்கு பிரித்து கொடுத்துட்டு இந்த 27 நட்சத்திரங்களையும் நம்ம ஆகாயமாக ஃபிக்ஸ் பண்ணுறோம். நீர், நிலம், நெருப்பு, காற்று, நட்சத்திரம்ன்றது ஆகாயம். பஞ்சபூத தத்துவம். பஞ்சபூத தத்துவம் இல்லாத இடமே கிடையாது பூமியில். அதனால தான் பூமியில் உயிர் ஜீவராசிகள் வாழுது. அப்போது இது நம்ம உடம்புலையும் நீராகவும் நெருப்பாகவும் காற்றாகவும் எல்லாத்துலேயுமே இருக்குது. இப்போ வந்து உதாரணத்துக்கு தசை வந்து பூமி, நம்ம டெம்பரேச்சர் 98.6 அது 8 சொல்கிறோம் இல்லையா, அது வந்து டெம்பரேச்சர், அது வந்து நெருப்பு. சுவாசம் வந்து காற்று, உடம்புல ஒரு ரத்தம், வேர்வை இதெல்லாம் வந்து நீர், உயிர் வந்து ஆகாயம். அப்போ இதுவும் இந்த பஞ்சபூதத்தையும் ஜோதிடத்தில் இணைக்கிறோம். அப்போது இதில் இந்த லக்ன பொருத்தம் அப்படின்றது கேரக்டர்னு ஃபிக்ஸ் பண்ணுறோம். உதாரணத்துக்கு இப்போ மகர லக்னம்னா பூமி, மேஷ லக்னம்னு ஒருத்தர்னு வச்சுப்போம் உதாரணத்துக்கு, இவர் நெருப்பு. இவருக்கு கடக லக்னம் அப்படின்ற நீங்கள் மேட்ச் பண்ணிங்கன்னா நெருப்புக்கும் நீருக்கும் என்ன ஆகும்? தத்துவத்தில் பகை தானே. நெருப்பில் தண்ணீரை போட்டால் நெருப்பு அணைஞ்சிடும், இல்லை ஸ்டவ்வில் நெருப்பு மேலே பாத்திரத்தில் தண்ணி வச்சிங்கன்னா கொதிக்கும். அப்போ பஞ்சபூத தத்துவப்படி மேஷ லக்னத்துக்கு கடக லக்னத்தை மேட்ச் பண்ணிங்கன்னா அங்கே வாழ்க்கை வந்து கெட்டு போயிடும். இது ஒன்று. பொதுவாகவே இந்த லக்னத்துக்கு 6ஆம் பாவம் 8ஆம் பாவம் எந்த லக்னமாக இருக்கட்டும், 12ஆம் பாவம்ன்றது அங்கே வந்து டைவர்ஸ் ஆகிறது, வாழ்க்கையில் பிரச்சனை ஆகிறது, அடிதடி ஆகிறது, சண்டை ஆகிறதுன்னு இருக்கும். ஏன்னா லக்னம்ன்றது கேரக்டர். இந்த பஞ்சபூதத்தில் நெருப்புக்கு நீர் பகை, நெருப்புக்கு பூமியும் பகை. அதே மாதிரி பூமிக்கு காற்று பகை, பூமிக்கு நெருப்பு பகை. இப்படி பஞ்சபூத தத்துவத்தில் லக்ன பொருத்தம் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். இதுதான் பேஸ். இதை பார்க்காம நம்ம நட்சத்திர பொருத்தம் பார்க்குறோம். இது ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட் என்னன்னா, இந்த லக்ன பொருத்தத்துக்கு அப்புறம் தசா பொருத்தம்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தர் உதாரணத்துக்கு ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த வந்து விருச்சிக லக்னம் அந்த பொண்ணு, அந்த பையன் வந்து ராசி வந்து ரிஷப ராசின்னு வச்சுங்களேன். அப்போது இந்த ரிஷப ராசியில் இருக்க இந்த பையனுக்கு இந்த பொண்ணை மேட்ச் பண்ணோன்னா இது தசா பொருத்தம்னு சொல்லுவாங்க. இப்போ நல்லா இருப்பாங்க, கல்யாணம் ஆனவொன்னா அவர் வந்து கிருத்திகை நட்சத்திரம் வச்சுங்களேன். கிருத்திகை அப்படின்னா பிறக்கும் போது இந்த பையனுக்கு வந்து, அதாவது பொண்ணோட ஜாதகத்துலேருந்து பையனோட தசையை பார்க்குறோம். பையன் வந்து ரிஷபராசி, பொண்ணு விருச்சிக லக்னம். இந்த கிருத்திகை நட்சத்திரம் வந்து அவன் பிறக்கும் போது சூரிய தசை நடக்குது. அப்போ சந்திரன் இங்கே இருக்கார் அவருக்கு. இது இவங்களுக்கு 7ஆம் பாவம், 1 2 3 4 5 6 7. அப்போது கிருத்திகை நட்சத்திரம் போது 7ஆம் பாவம். அடுத்தது ரோகிணியில் வரும்போது சந்திர தசை நடக்குது, அப்பவும் இந்த 7 தான் இருக்கும். அப்புறம் செவ்வாய் தசை நடக்கும்போது அதுவும் இங்கே ரிஷபத்தில் தான் இருக்கும். ராகு தசை நடக்குது அந்த பையனுக்கு. இப்போது இந்த சந்திரன் நகர்ந்து 8ஆம் பாவத்துக்கு வந்துச்சு, இந்த பெண்ணுக்கு 8ஆம் பாவம். அப்போ இந்த பெண்ணுக்கு அவன் வலி, வேதனை, கஷ்டம், துன்பம், துயரம் கொடுக்க போகிறான். லக்ன பொருத்தத்தை மேட்ச் பண்ணுறதுன்னு ஒரு ரகசியம் இருக்குது. அடுத்தது இந்த தசா பொருத்தம். நம்ம ஜாதகத்துக்கு அந்த மாப்பிள்ளையோட தசா 6 8 12 இருந்தால் நம்மளுக்கு அவர் பெரும் பிரச்சனையை கொடுக்க போகிறாரு. இது கண்ணுக்கு மறைவாக இருக்குது. இது எந்த ஜோதிட வல்லுநர்களும் அதிக பேர் ஃபாலோ பண்ணுறதுல சில பேர் அதை ஃபாலோ பண்ணி துல்லியமாக சொல்கிறாங்க. அப்போ நான் வந்து ஜோதிடர்களுக்கு இது டீப்பாக சொன்னால் புரியும் உங்களுக்கு. ஒரு மக்களுக்கு நான் ஒரு அவேர்னஸ் கொடுக்குறேன். லக்ன பொருத்தம்னு இந்த பஞ்சபூத தத்துவத்தில் ஒரு விளக்கம் இருக்குது. 6ஆம் லக்னத்துக்கு லக்னம் 6 8 12 இருக்கக்கூடாது. இது இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது அதில். அதே மாதிரி தசா பொருத்தம். என் ஜாதகத்துக்கு பெண்ணோட தசா எப்படி இருக்குது, பெண்ணோட ஜாதகத்துக்கு ஆணோட எப்படி தசா இருக்குதுன்னு பார்க்கும்போது அது 6 8 12 இருந்தாலும் ஜாதகம் நல்லா தான் இருக்கும். கல்யாணம் 5 வருஷம் நல்லா இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த தசை மாறும்போது பையனோட தசையும் கூட ஃபுல்லாக காலி பண்ணுறோம். 3ஆவதாக தான் இந்த 10 பொருத்தம், நட்சத்திர பொருத்தம். இந்த நட்சத்திர பொருத்தம்ன்றது என்னென்னா இது 3ஆவது தன்மை. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இவர் வந்து கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தார். பிறக்கும் போது தான் கிருத்திகை நட்சத்திரம், அதனால தான் ரிஷபராசியில் இருந்தது. அதுக்கப்புறம் சந்திர தசை 10 வருஷம் வந்தது. அப்புறம் செவ்வாய் தசை
7 வருஷம் வந்தது. ஆனால் இப்போ அவருக்கு ராகு தசை நடக்கும்போது அவரோட சந்திரன் பிறக்கும்போது இங்கே இருந்தது. ஆனால் அது மெதுவாக நகர்ந்து மிதுன ராசிக்கு வந்துடுச்சு. மிதுனத்தில் ராகு தசை நடக்கும்போது திருவாதிரை அப்படின்ற நட்சத்திரத்தில் நடக்குது. இப்போ இவருக்கு பொருத்தம் எப்படி பார்க்குறோம்? கிருத்திகை நட்சத்திரத்துக்கு பார்க்குறோம். ஒரு குழந்தைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட் ஒரு வயசில், அதையே 30 வயசில் அந்த ட்ரெஸ் எடுத்தால் பத்துமா? அதே மாதிரி இந்த நட்சத்திர கோட்பாட்டில் பிறக்கும் போது இருந்தது ஜென்ம நட்சத்திரம், கோயிலில் கரெக்டாக தான் சொல்கிறோம். ஆனால் இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்போ சூரிய தசை நடந்ததால் தான் அது கிருத்திகை. அடுத்தது ரோகிணி நட்சத்திரம் வரும்போது சந்திர தசை நடக்குது. செவ்வாய் தசை வரும்போது மிருகசீரிச நட்சத்திரம். அடுத்தது ராகு தசை வரும்போது திருவாதிரை வரும்போது இப்போதைக்கு அவர் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் தான் அந்த நட்சத்திரம் நகர்ந்துருக்கு. அதனால தான் ராகு தசை நடக்குது. ஆனால் இந்த குழந்தைக்கு தான் பொருத்தம் பார்க்குறோம். இன்றைக்கு கிருத்திகை நட்சத்திரன்ற அந்த குழந்தைக்கு தான் நம்ம பொருத்தம் பார்க்குறோம். அப்போ அது ஏற்புடையதாக இருக்கா? பிறக்கும் போது இருந்த நட்சத்திரத்தை வச்சு பார்க்குறோம். இப்போ நட்சத்திரம் மாறி இருக்கு. சந்திரன் நிலையில்லாத கிரகம், அடியில் அது நகர்ந்துகிட்டே இருக்குது. இதுக்கு அடுத்தது இப்போ தசா பொருத்தம் பார்த்தோம், லக்ன பொருத்தம் பார்த்தோம். அப்புறம் நட்சத்திரம், இந்த தசை எப்படி மாறுது, நட்சத்திரமே மாறுதுன்றோம். குழந்தையில பிறந்த நட்சத்திரம் இப்போ இல்லை. இப்போ 3 ரகசியங்களை சொல்லும்போது 4ஆவதாக திருமணம் ஏன் பண்ணுறாங்க? தாம்பத்திய வாழ்க்கை அடுத்த ஜென்ரேஷன் உருவாக்குறதுக்கு தானே பண்ணுறாங்க. அப்போது ஒரு பொண்ணு விருச்சிக லக்னமாக இருந்ததுன்னா அந்த ஆண் மகர லக்னமாக இருக்கான்னு வச்சுங்களேன். அப்போது இது நீரா, இது பூமி. அதே மாதிரி மீன ராசி, இது இந்த லக்னத்துக்கு நீர், லக்னத்தை சொல்கிறேன், பையனோட லக்னம். அப்புறம் ரிஷப லக்னம், இது பூமி. கடக லக்னம், அது நீர். இது கன்னியா லக்னம், அது பூமி. அப்போது இந்த பெண்ணுக்கு இந்த லக்னம் 3, 5, 7, 9, 11 லக்னம் இருந்தால் தான் அந்த திருமண வாழ்க்கை சுவைக்கும். காரணம், தாம்பத்திய வாழ்க்கை தான் திருமணத்துக்கு பேஸு. ஈகோ அதெல்லாம் சும்மா, எல்லாமே தாம்பத்திய வாழ்க்கையை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அப்போது இப்போ உதாரணத்துக்கு விருச்சிக லக்னத்தில் இருக்கும்போது இந்த இடத்துல சந்திரன் மகர ராசியில் திருவோண நட்சத்திரம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். டெய்லி ஒரு நட்சத்திரம் வரும்ல, டெய்லி ஒரு நட்சத்திரம் வரும். இன்றைக்கி உதாரணத்துக்கு ஒரு சுவாதி நட்சத்திரம்னு வச்சுங்களேன். அது மாதிரி இன்றைக்கி திருவோணம்னு வச்சுப்போம். அப்போ இந்த திருவோண நட்சத்திரம் வரும்போது இந்த லக்னத்துக்கு இவங்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கைக்கான அந்த சிந்தனை வரும்போது இந்த மகர லக்னக்காருக்கும் அந்த தாம்பத்திய வாழ்க்கைக்கான சிந்தனை வரும். உதாரணத்துக்கு நான் பிரியாணி சாப்பிட்ணுன்னு நினச்சா அந்த பொண்ணும் பிரியாணி சாப்பிடணும்னு நினைக்கும். நான் இன்றைக்கி மௌன விரதம் இருக்கணும்னு நினச்சா அந்த பொண்ணும் மௌன விரதம் இருக்கும். அப்போ இனத்தோடு சேரும். அதே மாதிரி இந்த இடத்துல இந்த நட்சத்திரம் வரும்போது மீன ராசியில் இப்போ ரேவதின்னு வச்சிங்களேன் வரும்போது இந்த பெண்ணுக்கு தாம்பத்திய வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்ட் வரும். அப்போ மகர லக்னத்துக்காருக்கும் அதே நாளில் இன்ட்ரெஸ்ட் வரும். அதே மாதிரி இப்போ ரோகிணியில் வரும்போது இந்த பெண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த பையனுக்கும் அப்போ தான் இன்ட்ரெஸ்ட் வரும். அப்போ மனம், உடல், உயிர் எல்லாம் ஒரே ஒத்த சிந்தனையோடு வாழும்போது, பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அந்த திருமண வாழ்க்கை நிலைக்கும். இதுதான் இது ரகசியம். இப்போ உதாரணத்துக்கு இந்த லக்னம் இருக்குது. இந்த லக்னத்தில் இது சிம்ம லக்னத்துக்கார இவர் கல்யாணம் பண்ணிடுறாங்க. இப்போ இது நீரா, இது நெருப்பா? இவங்களுக்கு 5ஆம் இடம்ன்றது இவங்களுக்கு ஆசை வரும்போது இந்த லக்னத்துக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இங்கே ஃபியூஸ் போயிடுச்சா? இப்போ ஒரு நாளுக்கே இப்படி ஃபியூஸ் போகும்போது ஒவ்வொரு நாளும் தினம் அங்கே ஆப்பு தான் வச்சிடும், கடவுள் வச்சுருவார். அது எல்லாமே இவங்களுக்கு பசி எடுக்கும்போது அவர் உண்ணாவிரதம் இருப்பார். அவருக்கு பசி எடுக்கும்போது இவங்க பாத்திரங்கள்லாம் போட்டு உடைப்பாங்க. அப்போ தாம்பத்திய வாழ்க்கையோட தத்துவத்தை பாருங்கள். டெய்லி வர நட்சத்திரங்களில் மனம் ஒத்த சிந்தனையோடு பயணிக்கும் போது மட்டும்தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும். இந்த லக்னத்தில் மாறும்போது இவர் திருவண்ணாமலைக்கு போகலான்னு நினச்சா அவங்க கொடைக்கானலுக்கு போகணும்னு நினைப்பாங்க. இவர் ஊட்டிக்கு போகணும்னு நினச்சா அவங்க காசிக்கு போகணும்னு நினைப்பாங்க. அப்போ இது மாதிரி பல ரகசியங்கள் இங்கே இருக்குது. இதை நுணுக்கமாக பார்க்கும்போது இதில் மெஞ்ஞானமும் இருக்குது, விஞ்ஞானமும் இருக்குது, பல ரகசியங்கள் இருக்குது. ஆனால் இதெல்லாம் பார்க்காம 10 பொருத்தத்துக்கு 9 பொருத்தம், 7 பொருத்தம், 8 பொருத்தம் சொன்னதால் மட்டும்தான் 2020 மட்டும் பொருத்தம் பார்த்து திருமண முகூர்த்தம் பார்த்து 7,88,00,000 பேர் டைவர்ஸ் ஆகிருக்கு. அப்போது எவ்வளோ முக்கியமான விஷயத்த ஒரே செகண்டில் டிக் போட்டு மார்க் போட்டு செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், ரஜ்ஜு பொருத்தம் இல்லை அப்படின்னா சார் என்ன சொல்கிறீங்க? 7 கோடியே சம்திங் டைவர்ஸ் ஆகிருக்கு. ஆமாம் சார். உலகத்திலேயா இந்தியாவிலையா? இந்தியாவில்.
இந்தியாவிலையா 7 கோடி பேர் டைவர்ஸ் பண்ணிட்டாடா. 110 கோடியில் எல்லாருக்கும் மாங்கல்யம் தந்து நாம சொல்றோம். முகூர்த்த நாள்ல தான் கல்யாணம் பண்றோம். எல்லாருக்கும் 10 பொருத்தத்துக்கு 8 பொருத்தம் 7 பொருத்தம் 6 பொருத்தம் ஸ்டிக் பண்றோம். காரணம் இதெல்லாம் பார்க்கல. பஞ்சபூத தாம்பத்திய வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். இந்த திருமணத்துக்கு வம்ச விருத்தி, அதுக்கு தானே தாம்பத்திய வாழ்க்கை. இந்த பேஸ்மெண்ட்டை ஜோதிடர்களுக்கு சொல்லணும்னா இன்னும் ஒரு 2 மணி நேரம் கூட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். மக்களுக்கு இதுவே போதும். இதுக்கு மேல சொன்னா புரியாது சார். அப்ப இதை தவிரையும் இன்னும் சீக்ரெட்ஸ்லாம் இருக்கு. அப்ப இந்த ரஜி பொருத்தம் தின பொருத்தம் அதெல்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் இப்படி சார் பிறக்கும் போது தானே அந்த நட்சத்திரம் 2 குழந்தைக்கு பொருத்தம் பாக்குறாங்க சார். ஜென்ம நட்சத்திரம் மாறுது, தசை மாறும்போது. நான் பிறக்கும் போது ரோகிணி சார், நானு ரோகிணி நட்சத்திரம். அப்ப எனக்கு சந்திர தசை நடந்ததால ரோகிணி. அதுக்கப்புறம் செவ்வாய் தசை 7 வருஷம் வந்தது. அப்புறம் ராகு தசை 18 வருஷம் வந்தது. அதுக்கப்புறம் குரு தசை 16 வருஷம். இப்ப சனி தசை நடக்குது. நான் பிறக்கும் போது ரோகிணியில பிறந்ததுனால எனக்கு பூச நட்சத்திரத்துல தான் இப்ப நடக்குது. எனக்கு போய் ரோகிணிக்கு பொருத்தம் பாத்தீங்கன்னா எப்படி வரும்? ஓ சார், அப்ப முக்கியமா இந்த ஜோதிட தின நட்சத்திர பொருத்தம் பாக்குற ஜோதிடர்களாகட்டும் மக்களாகட்டும் தின பொருத்தம் கண பொருத்தம் ராசி ரஜ்ஜி யோனி இருந்தா 5 பொருத்தம் பண்ணலாம். தீர்க்கம் யோனி ராசி மகேந்திர பொருத்தம் ராசி அதிபதி ராஜி வேதை இந்த பொருத்தம் இருந்தா தான் கல்யாணம் பண்ணணும்னு நீங்க யார வேணா சென்சஸ் எடுத்து பாருங்க. 10 பொருத்தம் 9 பொருத்தம் இருக்கும். 2 பேரும் அடிச்சுன்னு சண்டை போடுவாங்க. காரணம் அது ஜென்ம நட்சத்திரம். இப்ப கிடையாது, அது அவுட் ஆஃப் சப்ஜெக்ட். அது ரஜ்ஜு பொருத்தம் இல்லைன்னா பண்றாங்க. ஒரு பெரிய ஒரு ரகசியத்தை இன்னைக்கு நீங்க. ஆமா சார், இது புரிஞ்சவங்களுக்கு உண்மையில ஒரு அவேர்னஸ் மாதிரி தான். அது இது நுணுக்கமா இன்னும் நிறைய சொல்லலாம். நான் சிம்பிளா சொல்லியிருக்கேன். ஒரு ஜோதிடரா இருக்கவங்களுக்கு நான் இப்ப டவுட் கேட்டாங்கன்னா டீப்பா போய் இதுல சொல்லலாம். இதுல பாருங்க, பஞ்சபூதம் இருக்கா, பஞ்சபூத தத்துவம் இருக்கா, அது இல்லாம நட்சத்திர கோட்பாடு இருக்கா, எல்லாமே வெளியே இருக்கு, எல்லாமே நமக்குள்ள இருக்கு. ரெண்டும் மெர்ஜ் ஆகும் போது அது துல்லியமா பார்க்கும்போது டைவர்ஸ் இல்லாம வாழ்க்கையை சூப்பரா செலக்ட் பண்ணி நம்ம பண்ணலாம். யாருக்கு யாரு செட் ஆகும் செட் ஆகாதுன்னு எப்படி வாழ்வாங்கன்னு முதல் செகண்ட் சொல்லி இம்பார்ட்டன்ட் வசிய பொருத்தம் தான். ஆமா, அந்த டோட்டலா எல்லாம் கலந்து இருக்குது தாம்பத்தியத்துக்கு. வெறும் நட்சத்திர பொருத்தம் நீங்க பிராக்டிகலா அது செட் ஆகல. அப்படி பார்த்தா எல்லாருமே நல்லா இருக்கணுமே, எல்லாருக்கும் பொருத்தம் பாக்குறாங்க. அப்பயும் இவ்வளவு பேருக்கு பிரச்சனை வருது. நானே இங்க டெய்லி டைவர்ஸ் கேஸ் எல்லாம் பாக்குறேன். ஆமா, டைவர்ஸ்லயே விசித்திரமான டைவர்ஸ்லாம் நடக்குது. இதுல எல்லாத்துக்குமே இந்த தாம்பத்திய உறவு இல்லாததான் காரணமா தெரியுது. ஆமா சார், எங்க 3வது அக்கா சிம்ம ராசி சார். எங்க மாமா மகர ராசி. அந்த 10 பொருத்தம் இல்லாம சஷ்டாஷ்டக தோஷம் சொல்லுவாங்க. ராசிக்கு ராசி 6 8 வந்தா கேன்சல் பண்ண சொல்லுவாங்க. எல்லா ஜோதிடத்துல இருக்கு. அவங்க 2 பேரும் அந்யோன்யமா இருக்காங்க. எங்க அக்கா கிட்ட தான் கஜானா சாவி இருக்கு. 2 பேரும் அவ்வளவு லவ் பண்றாங்க இவ்வளவு வயசாயும். இதே எங்க 2வது அக்கா லக்னம் பொருத்தம் சொல்றேன், கடக லக்னம். எங்க மாமா கும்ப லக்னம். இன்னிய பேருக்கும் 3 பசங்களும் வளர்ந்து கல்யாணம் ஆயிடுச்சு. 2 பேருக்கும் ஆப்போசிட் தான். கடக லக்னத்துக்கு கும்ப லக்னம் டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கு. 8 இல்லையா, 6 8 லக்னத்துக்கு வேலை செய்யுது. ஆனா இந்த நட்சத்திர பொருத்தமா ராசி பொருத்தமா சஷ்டாஷ்டக தோஷம் பார்க்கும்போது அது வேலை செய்யல. எங்க சின்ன அக்காக்கு ராசிக்கு ராசி 6 8 வருது. அப்ப அந்த ஜோதிட விதியில மேலாட்டமா பார்க்கும்போது பயப்படுறோம். ஆனா அப்படி நடக்கலையே. லக்ன பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது தசா பொருத்தம், அதுக்கப்புறம் நட்சத்திர பொருத்தம். இதுல இன்னொரு சீக்ரெட் இருக்கு. ஒவ்வொரு கட்டமும் காலியா இல்ல. 27 நட்சத்திரம் ஒளிஞ்சின்னு இருக்கு. இதுக்கு உள்ள இன்னும் லென்ஸ் வச்சு டீப்பா அனலைஸ் பண்ணும்போது இன்னும் டீப்பா போய் யாரால பிரச்சனை வரும், யாரால வளர்ச்சி வரும், யாரால பணம் சம்பாதிக்கலாம், யாரால ஒற்றுமையா இருக்கலாம், யாரால பிரிவு வரும், யாரால சண்டை வரும், எதனால பிரச்சனை வரும், செக்ஸால வருமா, பணத்தால வருமா, ஈகோல வருமா, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். இந்த நட்சத்திர புள்ளி ஒண்ணு இருக்கு சார். 12 பாவத்துல இது ஒளிஞ்சின்னு இருக்கு. அது ஜாதகத்துல உள்ள போகும்போது அதையும் பார்த்துடலாம் நம்ம. அதை பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் டெஸ்ட்ல சொல்லிடலாம் இதுதான் பிரச்சனை, இப்படிதான் இருக்கு, இவருக்கு செட் ஆகும், இவருக்கு செட் ஆகாதுன்னு. அந்த நட்சத்திர பொருத்தம்ன்றது ஒரு, நான் சொல்றது இங்க உதாரணத்துக்கு பாருங்க, அஸ்வினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம், கிருத்திகை 3 பாதம், ரோகிணி மிருகசீரிசம் 2 பாதம், மிருகசீரிசம் 2, திருவாதிரை புனர்பூசம் 3. இப்படி நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அந்த ஆரம்ப புள்ளி உழம் 12 பாவத்துல. அதை வச்சு லைஃப் ஹிஸ்டரியே சொல்லிடலாம் 2 பேருக்கும். குழந்தை எப்படி பிறக்கும், ஏன் குழந்தை பிறக்கல, ஆண் ப்ராப்ளமா பெண் ப்ராப்ளமா, யாரால அழிவு யாரால உயர்வு. இது 5வது ரகசியம். இந்த 27 நட்சத்திரத்தை உள்ள போய் நம்ம சாஃப்ட்வேர்ல எடுத்து அதையும் சொல்லலாம். கடை விரித்தார் வாங்குவார் இல்லை, உண்மையை உறக்க சொல்றோம். பயமுறுத்துறவங்கள எல்லாம் கேட்கறாங்க, நெகட்டிவ் சொன்னா கேட்கறாங்க. உண்மை இது சாதாரணம், இது முடிவல்ல ஆரம்பம். இது மட்டும் மக்களுக்கு அவேர்னஸ் இருந்தா இன்னும் இதுக்குள்ள இருக்க ரகசியங்களை சொல்ல சொல்ல எல்லாருக்கும் நல்லது செய்யலாம் சார் நம்மளால. இதுதான் சார் திருமண பொருத்தத்தோட
எனக்கு தெரிஞ்ச ஒரு சிறிய விளக்கம். ஓகேங்களா? ஓகே ஓகே. எல்லாரும் இதை பயன்படணும்னு நான் வேண்டிக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி சார். தேங்க்யூ சார். ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.